ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். வரக்கூடிய ஏப்ரல் மே மாதங்களில் இந்தியாவில் பொதுத் தேர்தல் நடக்க இருக்கிறதுனால தமிழகத்தில் நடைபெறக்கூடிய 10th 11th 12th மாணவர்களுக்கு மீண்டும் பொதுத் தேர்வு தள்ளி போக வாய்ப்பு இருக்காண்டு தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் இன்றைக்கி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பொது தேர்தல் நடத்துறது பள்ளி கல்வித்துறையை சார்ந்த அனைத்து ஆசிரியர்களும் தான் அந்த எலெக்ஷனவே கண்டக்ட் பண்ணுவாங்க. பல்வேறு கட்ட ட்ரைனிங் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த எலெக்ஷன் வர்றதுனால இந்த பொது தேர்வு தேதிக்கான மாற்றம் இருக்குமாண்டு செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்க. அது சம்பந்தமாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு அதிகாரப்பூர்வமான அப்டேட்டை இன்றைக்கி மார்னிங் கொடுத்துருக்காங்க. இது குறித்து அவர் அளித்திருக்கக்கூடிய பேட்டியை தற்போது பார்க்கலாம். லாஸ்ட் டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எலெக்ஷன் தேதி அறிவிக்கும் பொழுது ஒரு மாநிலத்தினுடைய தேர்வு தேதியை அறிவித்தது பிறகு அந்த தேர்வு தேதி தகுந்தாமல் அவங்க செய்வது வழக்கம். ஏன்னா இது மாணவர்கள் நலன் சார்ந்து இருக்கின்ற ஒரு பிரச்சனை. ஏற்கனவே மாணவர்கள் சைக்காலஜிலேயே மார்ச் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கக்கூடிய எக்ஸாமுக்கு இப்போ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எங்களுடைய தேர்வு தேதியை அவர் கருத்தில் கொண்டு தான் அதுக்கு தகுந்தாப்போ அது அவர்களுடைய தேதியும் இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. தமிழகத்தில் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேதிகளில் மாற்றமில்லை என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய அப்டேட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பாக 10th 11th 12th மாணவர்களுக்கான அந்த பொதுத் தேர்வு தேதியை தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒவ்வொரு மாநிலத்தையுமே பப்ளிக் எக்ஸாம் இருக்கக்கூடிய அந்த ஷெடியூலை தேர்தல் ஆணையத்தை கொடுத்துருவாங்க. அதெல்லாம் கால்குலேட் பண்ணித்தான் அந்த மக்களவைக்கான தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிக்கும். எப்படியாவது மக்களவை தேர்தல் பார்த்திங்கன்னா மே முதல் வாரங்களில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தமிழகத்தில் வரக்கூடிய 10th 11th 12th மாணவர்களுக்கு ஆல்ரெடி எக்ஸாம் ஷெடியூலை வெளியிட்டாங்க. அந்த தேர்வு தேதியில் எந்த விதமான மாற்றமும் கிடையாதுன்னு அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் நல்லபடியாக அட்டன் பண்ணுறீங்க. அடுத்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம், சில மாவட்டங்களில் செகண்ட் டிவிஷன் எக்ஸாம் நடக்க போகுது. இப்படி நீங்கள் ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் எல்லாமே நல்லபடியாக எழுதிட்டிங்கனாவே பொது தேர்வில் நல்ல ஸ்கோர் பண்ணலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 10th 11th 12th மாணவர்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு அனைத்து பாடங்களுக்குமே சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்கெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே வரோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.